உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கடந்த சில மாதங்களாக இந்த ஃபாலோ ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமாக வீடியோக்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக அந்த உன்னத கிருபைக்காக ஆண்டவரை நான் நெடியோடு கூட துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். நீங்க அநேக பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஒரு இடத்துலையும் அநேக வீடியோக்களை போடுவதற்கு ஆயத்தப்படுகின்றோம். அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஒரு இடத்துல ஏதாகிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லணும், பேசணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். ஐசாயா 60வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி ஏசாயா பக்தன் மூலமாக ஆண்டவர் கற்றுத்தருகின்ற காரியம் என்ன அப்படின்னா, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்ற பொழுது கனவீனத்திற்குரிய பாத்திரம், கணத்திற்குரிய பாத்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எங்க ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய என்னது அப்படின்னா, கணத்திற்குரிய பாத்திரமாக உன்னை மாற்றுவேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் படிதான் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்க கட்டளை இடுகின்றார். உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். இப்போ பேருக்கு முன்னால அந்த உயர்திரு, அருள் திரு, மாண்புமிகு அப்படிங்கிறத அந்த ஒரு கணத்திற்கு அடையாளமா பயன்படுத்துவது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையுமே ஆண்டவர் கணத்திற்குரியவர்களா, கணத்திற்கு உரிய ஒரு பாத்திரமாக இந்த உலகத்துல இந்த வருடத்துல ஆசீர்வதிப்பேன். நீங்க ஆண்டவரால் கணத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாட்சிமைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டவர் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். உதாரணமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது யோசுவானுடைய புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 1வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீனுடைய பெயர் வந்தது ராகா. எங்க ராகாப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பெயரை குறித்து சொல்லும் பொழுதே ராகாப் எனப்பட்ட வேசி என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சப்பட்டியலில் இந்த ராகாப்பினுடைய பெயர் இடம் பெற்றிருக்கும். இங்க இந்த யோசுவானுடைய புஸ்தகத்துல இந்த எரிகோ ஜனங்களோட இந்த எரிகோ அந்த மதிலோடு கூட அழிந்து போயிருக்க வேண்டியவள் தான் இந்த ராகாப். அங்க அழிந்து போயிருக்கணும். ஆனா அவளுடைய பெயர் நித்திய மாட்சிமையாக வருவதற்கு தலைமுறை தலைமுறையான ஒரு மகிழ்ச்சியோருடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு அவள் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பேசுகிறது நம்ம பார்க்கின்றோம். அந்த யோசுவா 2வது அதிகாரத்துல 10-11 வாசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்த காரியங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கேள்விப்பட்டு அந்த முந்தின ராஜாக்கள் அளித்த காரியங்கள், செங்கடலை பிளந்த ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்த அந்த விதங்கள் எல்லாத்தையும் நாங்க அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கின்றோம் என்றாலும் அந்த ஸ்திரீ சொல்லக்கூடிய காரியம், இதை கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அச்சு போயிடுச்சு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அந்த ஸ்திரீ செய்த காரியம் என்னன்னா, தன்னை முழுவதுமா ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தா. ஆமா, கடந்த நாட்கள்ல உங்களோடு கூட அந்த பெரிய தேவன் இருந்து எவ்வாறு செயல்படுத்தினார், எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாங்க அறிந்து இருக்கின்றோம். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் தான் இந்த பூமியில உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவர் ஒருவரே தேவாதி தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள்ளாக அவள் மாற்றப்பட்டாள், ஆண்டவருக்குள்ளாக அவள் தன்னை இணைத்து கொண்டாள். அதனாலதான் ஆண்டவர் இந்த ராகாப்பனுடைய பெயரை நித்திய நித்திய மாட்சிமையாக அவர் நமக்கு முன்பதாக இன்றைக்கு வைத்திருக்கின்றார்.
இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நித்திய மாட்சிமையாக அழியாத ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த வருடத்துல செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் அதை செய்வதற்கு தகுதியானவர்களா நீங்களும் நானும் மாறணும். ஒருவேளை ராகாப்பை போல இதை கடந்து வந்த இந்த 2024 வருடத்துல யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாவங்கள், நிறைய விட முடியாத காரியங்கள், ரகசியமான பாவ செயல்களை நீங்க ஈடுபட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ராகாப்பை போல விடுவதற்கு ஒப்பு கொடுங்க. ராகாப் அன்னைக்கு எப்படி ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது உயர்த்தினாலோ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த புதிய வருடத்துல நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய செயல்ல, நம்முடைய பரிசுத்தமான வாழ்வுல, நீதியான வாழ்வுல, நம்முடைய செய்கைகள்ல உயர்த்தணும். ஆண்டவரை உயர்த்தணும். அவருடைய குணாதிசயங்கள் நம்மளை உயர வேண்டும். அப்படி உயர்வதற்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்கிறத விட மேலான கணத்திற்குரிய பாத்திரமாக இந்த உலகத்துல அனைவருடைய கண்களுக்கு முன்பதாகவும் அவர் உயர்த்துவார். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அது மாத்திரமல்ல, 60வது அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 62:4 சொல்கிறது, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பிகுலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நான் ஒருவேளை கடந்து வந்த அந்த காலங்களில் செய்த அந்த பாவமான வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விட்டு இதை புதிய வருடத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட பிரவேசிப்போம். இதை 365 நாட்களும் நான் பரிசுத்தத்துல ஒரு நாளும் நான் பின்தங்கிட மாட்டேன். பாவ வாழ்க்கையில நான் விழுந்து விட மாட்டேன். பல முறை விழுந்து பண்புகளை இழந்து, குணாதிசயங்களை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேரா நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் தலைமுறைக்கும் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.